உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட்ற சோம்பேறித்தனப்படுற ஒருத்தன் தோட்டத்துல ஒரு பழத்தை திருடி சாப்பிட ட்ரை பண்ணனப்ப அந்த தோட்டக்காரர் வந்து பார்த்து கத்தி திட்டுனதும் பயந்து ஒரே ஓட்டமா காட்டுக்குள்ள ஓடிட்டான். அந்த காட்டுக்குள்ள ஒரு வயசான நரி படுத்துட்டு இருந்ததை பார்த்து அது பக்கத்திலேயே உட்கார்ந்து இதுக்கே வயசாயிடுச்சு, இது உயிர் வாழ்றதுக்கு தேவையான உணவு இதுக்கு எப்படி கிடைக்கும், இது எப்படி வேட்டையாடுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப சடனா ஒரு சிங்கம் அந்த வழியில வாயில இறைச்சியோட நரிக்கிட்ட வந்ததை பார்த்து பயந்து மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். அந்த நரி வயசானதால எஸ்கேப் ஆக முடியாம அங்கேயே படுத்துக்குச்சு. அந்த சிங்கம் கொண்டு வந்த மீட்டை நரிக்கு கொடுத்துட்டு போறதை பார்த்து கடவுளோட விளையாட்டை நினைச்ச சிரிக்கிறான் அவன். God always has plan for everyone இல்ல, சோ நானும் இதே இடத்துல இப்படியே தான் இருக்க போறேன், எனக்கும் யாராவது வந்து உணவு தருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேயே செட்டப் போட்டுட்டான். 2 நாள் ஆகியும் யாருமே வரல. பசி தாங்க முடியாம அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில போக ஆரம்பிச்சான். வழியில ஒரு முனிவரை பார்த்து நடந்ததை சொல்லி கேக்குறான், ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கல, கடவுள் ஏன் எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவர் சொல்றாரு, சரிதான், கடவுள் எல்லாருக்கும் ஒரு பிளான வச்சிருக்காரு, ஆனா அதுல நீ அந்த நரியா இருக்கணும்னு நினைக்கிற, கடவுள் நீ சிங்கமா இருக்கணும்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா, ஏன் நரியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க,